வணக்கம் நண்பர்களே நேத்து போட்ட காணொலியில பாத்திருப்பீங்க. நம்ம படுக்கிறதுக்கு தலகாணிலன்ட்டு ஒரு தலகாணி வாங்கியிருப்போம். நண்பர்களே, அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் இது, பாத்துக்கிடுங்க. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம மாதேஷ் நண்பரை ஒரு சஸ்பென்ஸ் சொல்லி அவரை கூட்டிட்டு கிளம்பிட்டோம். நீங்க பாப்பீங்க நீங்களே அவர் ஷாக் ஆகிறத எப்படின்ட்டு. நண்பர்களே, அப்படி நாங்க வந்த இடம் தான் மீன் கடை. பாத்துக்கிடுங்க, தவா மீன் கடை அருமையாக வந்துட்டு இருக்கா. தலைவனுக்கு பார்த்தவொன்னு ஒரே ஷாக்கு. இங்க ஒரு ஈ வைக்காத விட மாட்டானுங்கடா இவனுங்க அப்படின்னு நினைச்சிட்டாப்புல. மீன் ஒவ்வொன்றும் ரேட்டை கேட்டு நம்ம தவா வறுவல் மீனை வாங்கிட்டோம். வறுவல் மீனுன்னா நம்ம நெய் மீன் சொல்லுவாங்க. அதை ஒரு 1/2 கிலோ வாங்கி வறுக்கிறதுக்கு கொடுத்துட்டோம். அருமையாக வாசனை. நண்பர்களே, நம்ம மாதேஷுக்கு வேற ஒரே டென்ஷன். ஆடா இவனுங்க ஒரு ஸ்டேஷன்ல கூட்டணுவாடான ஒரு குத்தமாடா. அப்புறம் நமக்கு ஆனியன் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. நண்பர்களே, ஃபைனலா நமக்கு வறுவல் மீன் வந்துச்சு. பாத்துக்கிடுங்க எப்படி இருக்குன்ட்டு. கலர்ஃபுல்லா இருக்கா. மாதேஷ் நண்பர் வேற பாத்துட்டீங்கன்னா என்ன வர எவ்வளவு இருக்கு அப்படின்றாப்புல. கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி எடுத்து சாப்பிடு, என்ன பண்றது. ஏன்னா ஒரு ஜிம்மு போறாப்புல, அதனால இந்த எண்ணெய் பொருள் எல்லாம் சாப்பிட மாட்டாராமா. அப்பப்ப டயட்ல இருப்பாப்புல. பாத்துக்கிடுங்க, ஒரு பயங்கரமான ஜிம் மேனுங்க. பார்க்கதான் அப்படி இருப்பாரு. ஆளு கொஞ்சம் முரட்டு பீஸ். இந்த பக்கம் நம்ம ஆண்டவர் வேற பெருக்கி பெருக்கி தேடுறாரு. எலும்பா தேடாம கரியா தேடுறாப்புல. இங்க பார்த்தா வேற எலும்புதான் இருக்கும், எங்கடா கரியா இருக்கும் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி எடுத்து குச்சிட்டு கிளம்பிட்ட. நண்பர்களே, அங்க பார்த்தா நம்ம நண்பர் வேற ஒரே டென்ஷன். பே பண்ணுமாடா அப்படின்றாப்புல. பே பண்றா, மந்த் எண்ட்ல பாத்துக்கலாம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்ட. நண்பர்களே, நாங்களும் நண்பர்களே ரூம்ல வேற காய் வேற இல்ல, அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் அப்படியே கையோட வாங்கிட்டு போறேன்னு கிளம்பிட்ட. நண்பர்களே, அடுத்த காணொலி அது என்ன கதைன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்றேன். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே.